லாபவெறி, சாதிவெறி, மதவெறி, பாசிச சக்திகளை வேரோடு சாய்ப்போம், சமத்துவ தமிழகம், உழைக்கும் மக்கள் தமிழகம் படைப்போம் என்ற முழக்கத்துடன் முத்து நகரமாம் தூத்துக்குடியில் வருகிற டிசம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாட்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 12வது தமிழ் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பல ஆசை தம்பி அவர்கள் தலைமை தாங்குகிறார். தொடக்க உரையாக சிபிஎம்எல் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வி சங்கர் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்த உள்ளார். சிறப்புரையாக தோழர் திபேந்தர், அகில இந்திய பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு மகளிர் நலன் மற்றும் சமூக நலன்துறை அமைச்சர் பே கீதா ஜீவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தோழர் பி சண்முகம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தோழர் திருமாவளவன் அவர்களும், மக்கள் அதிகாரம் போன்ற கட்சிகளின் தலைவர்களும் முதல் நாள் அமர்விலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இசைந்துள்ளார்கள். இந்த தமிழ் மாநில மாநாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாநாடு. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு 1925 to 2025, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு 1925 தொடங்கி 2025. இன்று RSS நூற்றாண்டும் இதே 1925 தொடங்கி 2025. இந்த RSS நூற்றாண்டு என்பது இந்திய துணைக்கண்டத்தையே தலைகீழாக கோர தாண்டவம் ஆடுகிற நூற்றாண்டாக இந்த RSS நூற்றாண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சனாதனம் தலையெடுக்க விடமாட்டோம், கார்ப்பரேட் முதலாளிகள் நாட்டை விழுங்க விடமாட்டோம், அரசமைப்பு சட்டத்தை மனுஸ்மிருதி விழுங்க விடமாட்டோம், ஜனநாயகத்தை பாசிசம் விழுங்க விடமாட்டோம். பகத்சிங், சிங்காரவேலர், பெரியார், அம்பேத்கர், சாரு மஜும்தார் போராட்ட அரசியலை, சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி அரசியலை வெற்றி பெற செய்ய விடுதலை போராட்ட வீரர், தொழிலாளர் தலைவர் வ.உ.சி. களமாடிய வீரம் செறிந்த மண்ணாம் தூத்துக்குடியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 12வது மாநில மாநாடு டிசம்பர் 12, 13, 14, 2025 நடைபெறுகிறது. இந்த மாநாடு வெற்றி பெற தொழிலாளர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். கார்ப்பரேட் கொள்ளை வெறி, சாதி ஒடுக்குமுறை, மதவெறி, பாசிச சக்திகளை வேரோடு சாய்ப்போம், அரசியல், சமூக வாழ்வில் சமத்துவம், ஜனநாயகம் மலர, உழைக்கும் மக்கள் தமிழகம் படைக்க, புரட்சிகர கம்யூனிஸ்ட் சிபிஎம்எல் வலுப்பெற ஆதரவு தர வேண்டும், நிதி தர வேண்டும். இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் வாக்கு திருட்டை முறியடித்திட வேண்டும். பீகாரிலே 30,000 கோடி ரூபாயை செலவழித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதே இந்த பாரதிய ஜனதா கூட்டணி. அந்த வாக்கு திருட்டை, அந்த எளிய மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க போராட இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது. தோழர்களே, 4 தொழிலாளர் தொகுப்புகள் 44 தொழிலாளர் சட்டங்களாக இருந்ததை 29 சட்டங்கள் நடைமுறையில் இருந்தபோது 4 தொழிலாளர் நல சட்டங்களாக, தொழிலாளர் நல சட்டங்கள் அல்ல, தொழிலாளர் தொகுப்புகளாக மோடி அரசாங்கம் சென்ற மாதம் 21ஆம் தேதி நிறைவேற்றிவிட்டது. அதை கண்டித்தும் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த சாதிவெறி, மதவெறி, லாபவெறி, பாசிச சக்திகளை வேரோடு சாய்க்க நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே பொதுமக்களும், தொழிலாளர்களும், ஜனநாயகவாதி முற்போக்குவாதிகளும், அனைத்து தரப்பு மக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும், ஆதரவு தர வேண்டும். இந்த மாநாடு வெற்றி பெற உங்களால் முடிந்த நிதி உதவியும் தர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சி. முருகன், மாவட்ட கமிட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், தருமபுரி மாவட்டம்.